அதையே நாங்கள் பார்க்கிறோம், அதையே நாங்கள் பார்க்கிறோம். பெண்ணுக்கு தான் சமையல் என்பதை எழுதி வைத்திருப்பதாக நாமே பார்க்கிறோம். இருவர் இருக்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் இருவர் இருக்கிறோம். எனக்கு கூட அப்படித்தான் எண்ணம் இருக்குது. இப்ப நான் என்னுடைய மகளுக்கு சொல்லுவேன், இல்ல நீங்க சமைச்சு நீங்க செய்யணும், நீங்க இதெல்லாம் பழகித்தான் இருக்கணும். ஆனா ஏன் நான் கேட்கிறேன், குடும்ப வாழ்க்கையில் இருவர் இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் அது சும்மா கவிதைக்கு மட்டுமல்ல. இப்ப நீங்க புலம்பெயர் தேசத்துல பாவங்க ஆம்பளை பிள்ளைகள் சொல்ல வந்தேன். ஏன் அதுக்கு பாவங்கள் என்று சொல்றீங்க? இல்ல இப்ப என்ன பாடியண்டா, நாங்க ஒரு ரெண்டு அம்மாவையிலும் தங்களுடைய ஆண் மக்கள் சமைச்சா பாவம் தான் பாப்பினோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இப்ப நாங்க டைம் டேபிள் போட்டு தானே சமையல் எல்லாம் சரி. இப்ப மண்டே ஹஸ்பண்ட் சரிதானே இல்ல அப்படி செய்யாத இன்றைக்கு ஈக்குவல் இல்லைன்ற ஒரு கட்டத்துக்குள்ளானே இருக்கிற. அதனால சொன்னேன் ஆண்கள் நல்லா சமைக்கிறாங்கன்னு சொல்லி. அதே நேரம் சிலர் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு பலர், சிலர் சொல்ல முடியாது, பலர் காதலை பெற்றுக்கொள்றது கூட சமையல் கொடுத்து கெட்டுக்கொள்றாங்க. அது உண்மையிலேயே ஒரு சிறப்பா இருக்கு. ஏன்னா புக்கிய கொண்டே கொடுத்து போட்டு அது அடுத்த நாள் வேஸ்டா பின்னுக்கு போகாமல் ஒரு தன்னுடைய வைஃபுக்கு வேலை முடிஞ்சு வர முந்தி அத ஒரு சாப்பாடா செய்து அவக்கு குடுக்கேக்கல ஒரு டீயை போட்டு குடுக்கேக்க, அது ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன அது ஒரு விதமான காதல் தானே. அதை நாங்க பிள்ளையா எடுத்துக்கொள்ள முடியாது. அதையும் அத எப்படி சொல்ல வரவேற்க கூடியதா சிலருடையது இருக்குது. நன்றிக்கோணம். இதுல ஒரு பிழை ஒண்ணுமே இல்லை. இது சர்வசாதாரணம். இவ சர்வேஸ்வரிய சொல்ற இவ இன்னைக்கு ஒரு பன்முக ஆளுமே தானே. அப்ப அவாக்கு ஒரு நேரம் ஒதுக்காடிக்கு கோபம் வரணும். மற்றது எங்கட தலைமுறையோட இந்த ஆண்களும் என்ற அந்த அடைமொழி போகுது. என்னுடைய மகன் என்றால் விடியோடம்பி மெஷினுக்கால சாமான் எடுப்பான். என்னுடைய இருந்து எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி டிஷ் அவுட் பண்ணி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு அது சொல்லவே இல்லை. அவன் எங்களை அப்பாக்கு தான் கை கழுவன் தண்ணி கொண்டு மேசரி கொடுக்குறான். அது அதோட முடிஞ்சதானதான் இந்த அடைமொழி ஆண்களும். ஆனால் இனி அப்படி இல்லை. எங்கள் வீட்டில் இப்போத நடைமுறையில் என் மகன் தான் ஒவ்வொரு நாள் இரவு பொழுதும் பாத்திரங்களை கழுவுவது துப்புரவு. என்னுடைய மருமகன் அழகாக சமைப்பார். எனவே நம் வீட்டில் அந்த நடைமுறை ஆரம்பமாகிவிட்டது. இல்ல ஆண்கள் நல்லா சமைக்கிறாங்க, அதனால சாப்பிட்டபடியாது. இவர் நல்லா டீ எல்லாம் போடுவாங்க. எனக்கெல்லாம் நல்லா டீ போட தெரியும். இன்னும் இப்பவும் பழகி கொண்டுதான் இருக்கேன். எவ்ரி திங் நான் இது பண்ணி லேர்னர் தான். ஆனா உண்மையிலேயே சில டீ போட்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். என் வீட்டுக்கெல்லாம் நல்லா டீ போடுவார், நல்லா சூப்பரா செய்தாரு. வேற ரொம்ப சந்தோஷம் அது. ஏற்றுக்கொள்வோம் நாமும். ஏனென்றா இவரெல்லாம் என் வீட்டுல என்னுடைய கணவரே. ஆனால் அதற்காக அன்பை பரிமாறுவதில், அந்த கனிவோட அன்பை பரிமாறுவதில் நாம் தவறிவிடக்கூடாது. நாம் திமிராக நடந்து கொள்வதை விட நாம் அன்பை அழகாக பரிமாறி அழகான குடும்பத்தை கொண்டு செல்வது என்பது கட்டாயம். அதான் இப்ப சொன்னான். ஏனென்றா இப்ப ஒரு நாங்க பொருளை வாங்கி வந்து கொடுத்து வேஸ்ட் பண்றதை விட ஒரு சமையலோ அப்படி காதல் பண்றதோ ஒரு விதமான சுகம். அதுல இவர் சொன்னது அது எனக்கு பிடிச்சு கொண்டது. அதே மாதிரி விண்ணை தொடும் அளவு விழுமியத்தையும் அவளே இதை பத்மலோச்சனி மிகவும் வரவேற்கிறார் என்பதை அவர் குடும்பத்தாருக்கு நாம் மிக நாசுக்காக தெரிவித்துக் பாமுகம் தொலைக்காட்சி ஊடாக கேட்டுக்கொண்டது. அதே மாதிரி விழுமியத்தையும் மன்னிக்கணும் எனக்கு கணவர் நல்ல பக்கப்பர். அவர்தான் எனக்கு ஒரு என்னன்னு சொல்றோம் வழிகாட்டின்னு சொல்லுவோம். இவ்வளவு பெண்களுக்கும் அப்படி இருக்கிற முடியாதான் நீங்கள் தொடர்றீங்க எல்லா பக்கமும் பண்றது. எனக்கு அவர் வழிகாட்டு. நிச்சயமா. எனவே அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்களா. அதே மாதிரி அவள் ஏன் சினத்தெழுகிறாள் என்றதையும் 6 குளம் கூட வற்றிடும் அவளுடைய அன்பு மற்றும் வற்றாது பாய் விரித்து அவளுடைய அந்த நல்ல பாய் கப்பலை தான் நீங்க இங்க சொல்றீங்க இல்லையா? பாய் விரித்து கப்பல் வாழவே அந்த ஓடத்துல வாழ்க்கை என்னும் ஓடத்துல அவள் அந்த பாய் அந்த கப்பல் என்ன பாய் அதான் இருக்கிறாள் என்றதையும் அந்த அப்படிப்பட்ட பெண் சினத்தெழுந்தால் தவறாமோ என்ற ஒரு கேள்வியையும் கேட்டு முடிக்கிறீங்க. நன்றி உங்களுடைய கவிதையை பார்க்க தந்தவைக்கு நன்றி. ஏதாவது சொல்றேன்? இல்ல நீங்க அழகாக அதனை பார்த்திருந்தீர்கள். சிறப்பா நன்றியா.
அடுத்த சிவமணி அவர்களுடைய கவிதை. அவர்கள் சந்தத்தோட சட்டம் திட்டம் பட்டம், எனக்கு அவர்களுடைய கவியில பிடிச்சிருந்தது என்னன்னா, சட்டங்கள் சமமாகி, இன்றைக்கு சட்டங்கள் சமமானது கேள்விக்குறிதான். சட்டங்கள் சமமாகி, அது வெளிநாட்டுல சட்டங்கள் சமமா இருக்குது, ஆனா ஆசிய நாடுகள்ல அது சமமாண்டா அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. என்னடா சிலர் நல்ல வடிவா ஒரு கொலையே செய்து போட்டு அழகா வெளியில திரிகிறாங்க. சட்டங்கள் சமமாகி சத்தியத்தில் நிலைத்த போதும், பட்டங்கள் பெற்ற போதும் அதை பதுக்கியே அவள் வச்சிருக்கிறாள். அவள் எவ்வளவு பெரிய பட்டதாரியா இருந்தாலும் தெரியல. நான் இப்ப அதை பதுக்குவிடமாண்டது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இப்ப அந்த பட்டங்களை சொல்லி சொல்லித்தான் எல்லாரும் வேலையும் வாங்குறாங்க. அதே மாதிரி கொட்டும் குளவியாய் துரத்தும் போதும் அவள் அத ஓடிக்கொண்டேதான் இருக்கிறாள் அந்த என்றதையும் குறிப்பிடுறீங்க. அதே மாதிரி தேட்டங்கள் உன்னிடத்தில் இருக்குது, நீ ஏன் விழிநீரில் விதம் விதமாய் அதை கழிக்கிறாய். உன்னிட்ட பட்டம் இருக்கு, சட்டம் உண்ட கையில இருக்குது, எவ்வளவு பேர் உன்னை கொட்டி கொட்டி குளவியாய் துரத்தினா கூட உன்னிட்ட இருக்கிற இந்த தேட்டங்களை வச்சுக்கொண்டு நீ ஏன் இப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிற மாதிரியும் நல்ல ஒரு அழகான வரியா எனக்கு பட்டது. விழிநீரில் விதம் விதமாய் கழிக்கிறாய், அது ஏன் அழுது புலம்பி கழிக்கிறாய் என்றதை. அடுத்த பழிபாவம் அவர் சொன்ன வரி, விழிநீரில் விருப்பை கரைக்காதே, நீ அழுது கொண்டு விருப்பங்கள் எல்லாம் அதுல கரைக்காதே, கரைத்து விடாதே. ஓகே, அதே மாதிரி பழிபாவம் உனக்கில்லை, அதெல்லாம் பாருக்கே என்றதையும் சொல்றார். பேச மனந்தாய் தேம்பி விட்டாய், மனதிலே உறுதி கொண்டு மாண்புடன் எழுந்திடு. அந்த தீர்வையும் கடைசியில உங்களுடைய கவிதையிலேயே அந்த தீர்வையும் கொடுக்குறீங்க. இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சினத்திலிருந்து என்ன பிரயோசனம், அதை விட நீ மனதில உறுதியா, பாரதி சொன்ன மாதிரி மனதில் உறுதி வேண்டும். அப்ப அந்த மனதில உறுதி கொண்டு நீ மாண்புடன் நீ வாழ்ந்துடு. சினத்திலிருந்து தவறில்லை, தவறோ. இந்த உலகம் வந்து திட்டம் போட்டுத்தான் திண்டாட செய்கிற உலகமாக இருக்கிறது. எனவே இங்க பட்டம் பெற்றாலும் அதனை பதுக்கி வைத்து வாழ்கின்ற வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. நீ சிட்டு, நீ உலகத்துல பறந்து தெரிய பிறந்த நீ, உனக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆனால் அது தெரிஞ்சும் உன்னுடைய சிறகை உடைத்து விடுகிறார்கள், உன்னை பறக்க விடாம செய்து விடுகிறார்கள். பல வீடுகளில் இது நடக்கிறது. கொட்டும் குளவி போல கொடுமைகள், உனக்கு நிறைஞ்சு கொடுமைகள் இருக்கிறது. விழிநீரில் உன்னுடைய விருப்புகளை கரைத்து விடாதே. நீ அழுது கொண்டிருந்த அது அழுகிற காத்திரமான பக்கம் அப்படின்னா, நீ வெறும் அழுகிறதால உன்னுடைய அத்தனை விருப்புகளையும் உன்னுடைய எண்ணங்களை கரைச்சு. மொழியாத மௌன மொழியாகாதே. நீ பேசாத போது உன்னுடைய வார்த்தைகளுக்கு பொருள் இருக்காது, நீ மௌன மொழியாக போய் விடுவாய். எப்ப ஒரு மொழி மௌனத்தை கடைபிடிக்கிறதோ, பேசப்படாது ஒழிகிறதோ, இப்ப தமிழாக இருக்கட்டும், நம்முடைய நாட்டிலும் அயல் நாட்டிலும் கூட சொல்கிறார்கள். எப்படினால் ஒரு மொழி எழுத்து அந்த பேசப்படாதிருந்தால் அது மௌன மொழியாகிவிடும், அதுக்கு பொருள் இருக்காது. எனவே ஒழியாமல் இலக்கில் உறுதி எடு, நீ ஒளிஞ்சு கொள்ளாத, உன்னுடைய இலக்கில உறுதி எடுத்துக்கொள்ளு. தேசமடந்தாய், இந்த உலகத்தை ஆள பிறந்த நீ தேம்பிடவா, நீ பிறந்தாய். அழுகிறக்கா நீ பிறந்துகிற, எலும்பு சிதைந்தல்லவோ அது தவறு, எழுந்து கொள் என்பதாக. சினத்தால் அல்ல, சினப்பது அல்ல, நீ சிதைந்தால் தான் அது தவறு. இத்தனையும் செய்யாமல் நீ சிதைந்து கொண்டால் தான் அது தவறாகிவிடும். எனவே சினத்துக்குள் சிதைந்து விடாது என்று அழகாக சொன்னாரா. அடுத்து மிக்க நன்றி பத்மரோஜினி. அடுத்து ஜெயசக்தி பிரபாகரன். அடுத்த ஜெயசக்தி பிரபாகரன் அவர்களுடையது சீராட்டி பாராட்டி. அது நான் நினைக்கிறேன் இப்ப கிட்டல அந்த தற்கொலை, அந்த அவருடைய சூசைட், அதைத்தான் எழுதி இருக்கிறீங்க. நித்தன்யா அந்த பேர், சீராட்டி பாராட்டி. ரிதன்யா அது நித்தன்யா அவற்றையும் சொல்லி தெரியல. சீராட்டி பாராட்டி மேன்மை, ஒரு உன்னை வந்து எப்படியெல்லாம் வளர்த்து விட்ட, நீ சிட்டென்ன பறந்தவள் சீரழிந்து போகிறாய். அந்த பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெற்றோர்கள் அந்த பிள்ளைய வளர்த்தி சீதனம் என்ற போர்வையில அந்த பிள்ளையவை பறி கொடுத்ததையும், அதே மாதிரி அந்த சின்னவளா அவள் இருக்கேக்க அந்த சின்ன சிட்டுக்குருவி மாதிரி பறந்து திரிந்தவள் இன்றைக்கு சீரழிந்து போயிட்டாள். அதே மாதிரி அந்த நீங்க அதை விட இந்த சீர்கட்ட மனிதர்கள் பார்க்கையிலே அந்த குழந்தைகள் அந்த சீரழிக்கிற விடயங்கள், பச்சிளம் குழந்தைகளை கஷ்டப்படுத்துறது, அந்த
என்ன சொல்ற ஆண்கள் பாலியல் அது செய்யறது அதுகளை இதுக்குள்ள குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதே மாதிரி அந்த கண்ணல் மொழியிலே அந்த காதல் சொல்லிவிட்டு அந்த தன்னுடைய இது முடிந்தவுடன் அந்த பெண்ணை கை கழுவிட்டு போறது, அப்படிப்பட்ட கயவர்கள் வாழ்கின்ற இந்த பூமி, இதுல கோபப்பட்டு இப்படியான இடத்துல கோபப்படலாம் என்றது அது உங்களுடைய ஒரு இதா குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதே மாதிரி கோப பொருட்கள் ஒரு கோப பொருளாக அந்த பெண் போக பொருளாக தன்னுடைய தேவைகளுக்கு, தன்னுடைய வேட்கைகளுக்கு, தன்னுடைய இச்சைகளுக்கு ஏற்ற போக பொருளாக அவளை. அதே மாதிரி அந்த பூவியரை எண்ணிடலாமோ அவள் ஒரு போதை பொருள் அல்ல என்ன மாதிரி. அதே மாதிரி இத வேரோடு கிள்ளிவிட எழுந்திடு, அப்ப நீ சினத்தெழுந்தால் மட்டும்தான் உன்னோட அத வேரோடையே கிள்ளிவிடன்னு சொல்லி கடைசியில அந்த தீர்மானம் கொடுத்து அந்த கவிதையை முடிச்சிருக்கீங்க. நன்றி. நன்றி. எனக்கு ஒரு கேள்வி. இப்ப எங்களுடைய பக்கத்தில் நாங்கள் பிள்ளை என்று மெல்ல சுட்டி காட்டுவோம் அல்லது அவற்றை மெல்ல பேசிக்கொள்வோம். ஆனால் எனக்கு இந்த சீதன கொடுமையும் இந்த சிதையில் போன அந்த பெண்ணில இந்த பக்கத்திலும் எனக்கு ஒரு கேள்வி. இப்ப ஒரு திருமண உறவில் காமமும் இச்சைகளும் பொதுவானவை, அது அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்பட்டது. ஆனால் ஒருவரை உணர்ந்து கொண்டு அவரவர் உணர்வுகளுக்கு ஏற்ற பக்குவமாக நடந்து கொள்ற ஒரு ஆண் பிள்ளைகளையோ ஒரு ஆண் மக்களையோ நாம் வளர்க்க அங்கு பேசிக் கொள்கிறார்கள். அப்படி என்னால் திருமணமாகிய ஒரு 3 மாதங்கள் மெல்ல அவள் இயலாமல் இருப்பதும் அவள் நடை குழம்பி நடப்பதும் என்பது இது என்ன? இது ஒரு வேட்கைக்காக ஒரு பொருளை கொடுப்பதா என்பதுதான் ஒரு கேள்வி. ஒரு பக்குவமான குழந்தைகளை நாம் வளர்க்கவில்லையா, அல்லது நாம் என்ன நினைக்கிறோம்? என் வீட்டு ஆண்மகன் இன்னொரு குழந்தையை போட்டு பித்து அறிவதற்காக நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த ஒரு விஷயம் என்னன்னா 78 நாட்கள் அதுல நான் நிக்கிறேன். அவன் ஒரு 31 month அவன் பேரண்ட்ஸோட இருந்திருக்கிறேன். ஆக ஒரு 50 days தான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது அது கூட அந்த பையன் இருந்தான் வீட்டுல வந்து தெரியாது. அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்பதை விட, ஆனால் இப்படியான மனோநிலையில் தான் நாமும் இருக்கிறோமா? நான் ஒரு அம்மாவாக, நான் ஒரு மாமியாக வரும்போது எனக்கும் இதே எண்ணங்கள் வரமா என்ற கேள்வி எனக்கு இருக்கிறது. உணர்ந்து குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து வாழ்கின்ற மனிதர்களாக நாம் இல்லையா? எப்படி அந்த மாமியாரால் மாமனாரால் அப்படி அவளை பார்க்க முடிந்தது என்ற கேள்விகள் எல்லாம் நிச்சயமாகவே நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மேலோட்டமா நாங்கள் பார்க்கிறது ஒரு கொஞ்சம். ஆனா அந்த பெண் அவருடைய ஹஸ்பண்ட் அவர் கணவரை IPS எக்ஸாம் எல்லாம் எழுத வச்சிருக்கிறா. அப்ப அதையே எழுத வச்சவா இப்படி காம கொடூரமான ஒரு ஆளு? அவர் எழுதவில்லை. அவர் எழுதியதாக பரீட்சையில் வெற்றி பெற்றதாக அவர் சொல்லி இருந்தார்கள். ஆனால் அவர் பரீட்சைக்கு சென்றிருந்தாரே தவிர அவர் அந்த பரீட்சையில் திருமணமாகி 3 மாதங்கள் தான் அவர் எப்படி பரீட்சையில் சித்தி வைய மற்றதன அப்படி ஒரு கொடூரமான ஒரு மனிதரை இவ ஏன் IPS எக்ஸாம் எழுத வச்சவான்றதும் ஒரு கேள்வி இருக்குத்தானே. அவள் எழுத வைக்கல. அவருக்கு அது ஒரு ஆக்டிவான பிள்ளை, நல்ல கட்டித்தனமான பிள்ளை. சர்டிபிகேட் கொண்டு வாட பாத்திருக்கலாம், பார்த்து அதை செய்ய சொல்லி இருக்கலாம். அந்த அந்த பக்கங்களை தாங்க முடியாத அவர் கூட இப்படியாக மாறி இருக்கலாம். பக்கிரமான எண்ணம் கொண்டவராக 3 மாசம் தொடர்ந்தவா IPS ஒருவேளை மாற்றம் வருமான்னு ஒரு எதிர்பார்த்திருக்கலாம். மாசம் போனது முடியாமதான் சின்ன சின்ன பக்கங்கள்ல ஒரு ரசனை. அவர் அவன் அப்பா சொல்றாரு, வீட்டுல பூந்தோட்டத்துக்கே அந்த பிளாஸ்டிக் அந்த பக்கெட்டுகளுக்கு கூட அவ்வளவு ஓவியங்களை வரைந்துதானாம், அந்த பெயிண்டிங் செய்தானாம் அதை வைப்பாருன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல தன்னுடைய கை பட வேணும். அவர் நல்ல வசதியானவர்கள், யாரையும் கொண்டு கூட செய்விக்கலாம். 2 குடும்பமே வசதியான குடும்பம், 2 பேருமே அத்தனை ரசனை மிக்கவளாக அவள் இருந்திருக்கிறாள். நிச்சயமாவே நாம் சிந்திக்கப்பட வேண்டிய பக்கம். நம்மில் பலர் நாங்கள் அப்படி ஒரு திருமணத்தை செய்து வைத்து விட்டு ஏனோ தானோ ஒன்று நாங்கள் இருப்பதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மெல்ல மெல்ல இல்ல இந்த சமூகத்துக்கு பயந்து இப்படி இரு அல்லது இப்படித்தான் வாழ வேண்டும் அல்லது என் மகனை மெல்ல கண்டிக்க தெரியாத ஒரு அம்மாவாக நாங்கள் இருக்கவில்லை, இருக்க மாட்டோம் என நான் நினைக்கிறேன். எனவே இங்கு சீதன கொடுமையால் இங்கேயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த தாய் இப்ப கிட்ட எல்லாம் மோசம் போனவர். அப்ப மோசம் போனது காரணம் கூட இதுதான். அந்த மகன் இது பரவலா இப்படி ஒரு சம்பவம் நடந்த அப்புறம் இதுவும் பேசப்பட்டது. நம்ம நாட்டு எங்கட பெண்ணோட தான் இளம் வயதாவா. ஆனா ஏர்லி மேரிட் 1918 மேரி பண்ண 18 yearsல இருக்க மேரி பண்ணிட்டா. இங்க வெளிநாடு ஆனா அவன் மேரி பண்ண அந்த பிள்ளை சின்ன பிள்ளை
அவ வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். அப்ப வேலைக்கு போயிடுவா. இவர் ஸ்கூலால வந்து இந்த கேடுகட்ட படங்களை பாக்குறது. பார்த்துட்டு தாய் இல்லாத நேரம் வெள்ளக்காரர வீட்டை கூட்டிக்கு வந்து எல்லாம் அதுக்கு தாய் கண்டிச்சதுக்கு அந்த பிள்ளை தாய்க்கு கொடுத்த பட்டம் நீ ஒரு விசர் மெண்ட அந்த 18 வயசுக்கு மேல முதல் ஆக்களை இது பண்ணக்கூடாதுல்ல இந்த நாட்டுல. நீங்க வார்த்தைகளாலையும் பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. அப்ப அவ தாய் அதை செய்ததுக்கு அந்த பிள்ளை அப்ப அது சண்டை வந்து அவ கடைசியா தாயைத்தான் கொண்டு ஜெயிலுக்கு வச்சிருந்தவங்க, பிள்ளைய வச்சிருக்கேல. திருப்பி ஜெயிலால வந்து திருப்பியும் இதே பிரச்சனை. அவ தாய் சொல்லிப்பட்டா நீ வீட்டை விட்டு வெளியில போய் என்ன சீடியனாலும் நீ பார், சீடியா எல்லாம் அப்ப இது நடந்து கனகாலம் சீடியா இருந்தாலும் பார்க்க சொல்ல. அவர் இல்ல, அவர் சீடியா எல்லாம் கொண்டு போய் எல்லா வெள்ளிகளோடையும் இப்படித்தான் அவருடைய இது போய் தாய் வீட்டை விட்டு வெளியேற்றிட்டா. ஆனா அவ தாய் என்ன எப்படியோ இருந்தாலும் சொல்லுவாங்க, பிள்ளை பெத்தவனம் வித்து பிள்ளைவனம் கல்லுன்ற மாதிரி அந்த தாய் திருப்பி திருப்பி போய் இப்ப லேட்டஸ்டா மகனை போய் கேட்டுக்க. அந்த பிள்ளைக்கு 30 வயசு ஆயிட்டுது, நீ இப்படியே எத்தனை வெள்ளையோட வாழப்போற. அவர் அதே இதுதான், போதை அடிக்கிறதும் இதுகள் பாக்குறதும் தான். அவைய திருத்த முடியாது தானே. தாய் போய் கெஞ்சி இருக்கிறா வீட்டுல, நீ எங்களோட வா, நான் உன்னை திருத்துறேன், நீ வா, இப்படி போய் உண்ட வாழ்க்கை போயிடுவேன்டா. அவன் படியான்னு சொல்லிக்கான், இல்லை நான் வர மாட்டேன், நீ என்ன செய்வேன். தாய் போய் வீட்டு வாசல்ல நிக்க போலீஸுக்கு திருப்பி அடிச்சு திருப்பி போலீஸ் வந்து அந்த தாயைத்தான் கூட்டிக்கணும். ஏன்னா நீ ஏற்கனவே அவ அந்த மெண்டல் என்று சொல்லி பதியப்பட்டிருக்குது. அப்ப பதியப்பட்டபடியால என்ன பிள்ளை கொடுத்த வாக்குமூலம் தான் நான் இங்க கூடுதலா செல்லுபடியாகும். அவவுக்கு ஒரு அனுசரணையா அவ சரியா சொல்றதுக்கு ஒரு வைத்தியர் இல்லையோ, அவ போகல. அவ அந்த பிள்ளைண்ட பாசம் அவ கூட அந்த பிள்ளை பாசத்தால அவ இந்த நேரம் அந்த பிள்ளையே நாடி நாடி திருப்பி போய் பிள்ளைகிட்டயே குட்டு வாங்கி இருக்கிறா. அதான் இப்ப எல்லாரும் சொல்லிக்கொண்டு பிள்ளைகிட்டயே அவ போய் திருப்பி குட்டு வாங்கி கடைசியா இப்ப அவளால அத ஜீரணிக்க முடியாம தானே அவ கேக்குறே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, எக்ஸ்ட்ரா மருந்து எல்லாம் போட மோசம் போயிட்டு. வெளியில வரதுன்னா ஒன்னும் செய்ய முடியாது. அவ தனக்கான விதியை அவ தேடிக்கொண்ட போது அவ என்னன்னா அந்த விஷயத்த வெளியில சொல்லவும் இல்லை. யாராவது உதவிக்கு போவினம் இல்லோ, அவ அதை தன்னை இலக்கஹாரமாற நெச்சிடுவினமோ அந்த அப்படி என்ன நினைச்சிட்டாங்க. நெச்சு ஹெல்ப்புக்கும் போயில, எல்லாத்தையும் தானே எல்லாத்தையும் சரி பண்றேன். இப்ப அந்த திருமணம் செய்து வந்த பிள்ளை என்னோட நிலை என்ன? இல்ல திருமணம் செய்யல. அவர் வெள்ளையலோடையே தான். அவர் திருமணம் என்ற ஒருத்தரையும் செய்யல. இதோடய லைஃப் போகுது. எப்படியும் இருக்கிறாங்களா. நான் கண்டிக்க போன தாய்க்கு தான் மெண்டல் பட்டம் கொடுத்தா தான் சொல்றேன். இப்ப அம்மாவே அதுல இருந்து இதை செய்யாத பிள்ளைன்னு சொன்ன போது அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்ட பட்டம் பைத்தியம், ஒன்னும் செய்ய முடியாது. அந்த அம்மாவுக்கும் இந்த ஒரு இடத்துல அந்த பட்டம் கிடைச்சு இன்னொரு இடத்துல போய் தனக்கான ஒரு வைத்தியர் இருப்பார், அவரோட போய் கதைச்சு அந்த இன்னொரு மனநல வைத்தியரோட வச்சு என்னுடைய பிரச்சனை இதுதான் என்று செய்திருக்க வேண்டும். அவர் தன்னை இதுதான் ஒரு பக்க சினத்தெழுதல். பிள்ளைக்காக தன்னை இதன்று இன்றைக்கு அவர் இறந்திருக்க தேவையில்லை. ஒரு 50-51 வயசு தான் இருக்கு, பெரிய வயசும் இல்லை. சரி.